பீகாக்கை மேக் பண்ணிட்டு தாங்க நான் எப்பயுமே சென்டர் கிளிப்போட சைஸே ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கஸ்டமர் எனக்கு 6 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப்பில் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பீகாக்கை எப்படி வரைகிறது அப்படின்னு யோசிச்சு இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்டோடு எப்படி பீகாக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஹாய், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் சென்டர் கிளிப் தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போடலை. இந்த வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து பண்ணி நீட்டாக ஒரு பீகாக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்குமே பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா லென்த்தியாக இருக்க போது நான் டேரெக்டாக தான் உங்களுக்கு எப்படி நான் கிளாஸ் எடுக்கிறேனோ அதே மாதிரி இன்றைக்கி டேரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த பீகாக் சென்டர் கிளிப்பை ஈஸியாக பண்ணலாம். இப்போ என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா இதில் நான் எடுத்துருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ பாருங்கள், எனக்கு 6 சென்டிமீட்டர் வருது இது. ஓகேங்களா? ஸோ 6 சென்டிமீட்டர் வருது. இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 6.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் கோடு போட்டு வரைஞ்சிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த சென்டர் கிளிப்புக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 6.5 வரைக்கும் போட்டிருக்கேன். சேம் 6.5 வரைக்குமே இதில் போட்டுக்கலாம். கீழே மேலே 2 பக்கமே போட்டுக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ பெருசு பண்ண போகிறது கிடையாது, ஸ்மாலாக தான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதோட சாம்பிள் வச்சு தான் நான் இப்போ பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரியே பீகாக் இப்போ எனக்கு ஒரு 5 செட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த 0. இந்த சென்டர் கிளிப் 6 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டரில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ 6 சென்டிமீட்டரில் கேட்டனால நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு தான் பீகாக் வரும். நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் வரணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பீகாக் நார்மலாக நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் வரைகிறேன். ஆல்ரெடி நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக பொறுமையாக ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கே நம்மளோடது இந்த பீகாக் கரெக்டாக நமக்கு வரணும் ஷேப்பு. ஓகேங்களா? ஸோ என்னோடய கால் இங்கே வரணும். ஸோ எல்லாமே அசம்ஷனில் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த ப்ளைனாக ஸோ இந்த இடம் எல்லாமே நான் ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டேன். ஸோ அழகாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை ஃபுல்லாகவே நம்மளோட OHP ஷீட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா OHP ஷீட்டு. இந்த ஷீட் நம்ம லோக்கல் ஷாப்லேயும் வாங்கலாம், இல்லை மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்கள்ட்டையும் வாங்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு சைடாக வச்சு நான் இந்த இடத்த செலோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் பாருங்கள் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு நான் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நான் பேஸ்ட் பண்ணனா எனக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா நமக்கு ஒரு 2 சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே செலோ டேப் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒயிட் மார்க்கர் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சு பிளாக் மார்க்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட ட்ரா பண்ணிக்கலாம். இது மேலேயே கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அப்படியே நான் சீல் பண்ணிக்கிறேன். இதை வச்சு டேப் வச்சு இதுக்கு தேவையான பொருளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ 3mm ரவுண்ட் எடுத்திருக்கேன், கோல்டு கலரு. தென் 8K ஷேப் எடுத்திருக்கேன். ட்ராப் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமான ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். தென் நமக்கு ஜர்தோசி கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். ஸோ ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு B7000 க்ளூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். தென் க்ளூ பென்னு நமக்கு இந்த க்ளூ பென்னும் கண்டிப்பாக தேவை. தென் சிசர் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு பேசிக்கான தேவைப்படுற பொருள். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக சொல்லலை, இந்த ஜம்கி நமக்கு தேவைப்படும். ஸோ நான் க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷனில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த கலர் எடுத்திருக்கேன். எல்லாமே அதே சம்மந்தமாக எடுத்திருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரலையான்னு கேட்குறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச டியூட்டோரியல்ஸை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னுமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸில் தான் கற்றுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக வந்து நிறைய டவுட்ஸ் கேட்கலாம், என்னாலே அதை கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கிளாஸுன்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச வீடியோஸை ரொம்ப தெளிவாக இனி லாங்காக வந்து உங்களுக்கு போட பார்க்குறேன். அப்போ வந்து நீங்கள் இதை ஈஸியாகவே பார்த்து கற்றுக்கலாம். ஸோ பாருங்கள், க்ளூ வந்து இப்படி தான் போடணும். ஸோ கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்ப பொறுமையாக இது எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிகாக் கிளிப் வந்து ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் கிளிப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நான் காமிச்ச இல்லையா ஃபுல் பஞ்ச் அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஸோ ஏன்னா வந்து இது வந்து ஜர்தோசி வந்து நமக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து க்ளூவெல்லாம் பட்டுச்சுட்டா இழுத்துட்டு வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ணி தான் பண்ணியாகணும். ஸோ லென்த்தாக இருக்குன்னு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் அங்கங்கே என்னால் முடிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற அத்தனையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அகைன் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு இல்லையா, அடுத்தது பாருங்கள் இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ வந்து கட்டரும் அப்படி தான் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, ஒரே கட்டில் கட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த பீகாக்குக்கு வந்து அந்த கரெக்டாக அழகாக அந்த ஷேப் வரும். பீகாக் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இல்லை. ஸோ அகைன் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதோட கால் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணதும் அது வந்து பாருங்கள் நமக்கு கட்டான மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வந்து இதை அப்படியே வளைச்சிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் இதை கட் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் இப்படி வளைச்சிட்டீங்க, ஒரு ப்ரெஸ் லைட்டாக கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வளைஞ்சிரும். ஸோ வந்துட்டு நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இந்த ஷார்ப்பெல்லாம் நல்லா வளைச்சி கொண்டு வாங்க. ஸோ ஜர்தோசி ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நல்லா நமக்கு வளைஞ்சி கொடுக்கும். நல்லா இது எல்லாமே வளைஞ்சி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிங்கன்னா கூட பெண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு காலுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்த வைக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இங்கே நம்ம ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அளவு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ மூக்கை வச்சுக்கலாம். ஸோ மூக்கு க்ளூ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஸோ அந்த பெண்ட் எப்படி வரணும்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பெண்டாக கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அகைன் வந்து இங்கே வந்து ஒரு 3 மட்டும் நம்ம
இதை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சின்னது பெருசுன்னு 3 வரியாக அடுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், சின்ன சின்னதாக நான் 3 பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். அதை எடுத்து இப்போ வைக்கிறேன். நல்லா கம் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கம் இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாக கலந்து வந்துடும். எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வைங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளார ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளார நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வைக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு வரிசையாக நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்ம வந்து லைன் பை லைனாக இப்படியே வைக்கணும். நம்ம அந்த கேப் வந்து நமக்கு இல்லாத மாதிரி வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உள்ளார வந்துட்டு இந்த ஃபெஃபிக்ரிலில் வந்துட்டு உள்ளார நீங்கள் இந்த இடத்த நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் ஃபெஃபிக்ரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜம்கிக்கு மேலே என்ன நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம், B7000 தான் போட்டிருக்கோம். இந்த ஜம்கிக்கு மேலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது போய் அதில் ஃபிக்ஸ் ஆகும் நமக்கு. நான் கீழே ஃபுல்லாகவே B7000 போட்டுட்டேங்க. இதுக்கு ஜம்கிக்கு தான் நான் வந்து இந்த ஃபெஃபிக்ரில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து B7000 ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ட்ராப்பில் தின் எடுக்க போகிறோம். ரொம்ப மெலிசாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ராப் ஷேப் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராப் ஷேப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து இந்த சைடில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்படி வச்சுட்டு போகணும். ஃபஸ்ட்டு இதே மாதிரி 1 by 1 வைங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு 1 முடிச்சிட்டோம். ஸோ ஒரே மாதிரி டேரெக்ஷன். இப்போ நான் இப்படி போகிறேன்னா இதே மாதிரி டேரெக்ஷன் போங்க. ஸோ அகைன் இது மேலே க்ளூ போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது மேலே நம்ம ஸ்டோன் வைக்கிறோம். எனக்கு வந்து B7000 போட்டுட்டு இது போட்டால் அந்த B7000 போய் அப்ளை ஆகிக்குது. அதனால நான் இந்த ஃபெஃபிக்ரிலில் நல்லா ஸ்ட்ராங்காக கீழே போட்டு நான் வைக்கிறேன். நீங்கள் B7000 போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்க போகிறோம். ஸோ லேயர்ஸ் வந்து 1 by 1 அப்படியே வச்சுட்டே போகணும். ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டேன். இப்போ அகைன் வந்து க்ளூ போட்டுட்டு அடுத்த லேயர். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அப்படி வைக்கிறனால இந்த இடம் வந்து எனக்கு அந்த ஸ்டோன் வந்துடுது. அதனால் நான் இது மாற்றி அது மாற்றின்னு போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து ஏதாவது ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அகைன் இப்போ நம்ம லேயர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் நம்ம வைக்க கொஞ்சம் டேரெக்ஷன் பார்த்து வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு வச்சிடலாம். ஸோ அகைன் இது மேலே இன்னொரு ஸ்டோன் மேலேயும் போட்டுக்கோங்க, கீழேயும் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மேலே லே ஒர்க் மாதிரி வரணும். அதனால் நல்லா மேலே தூக்கி வச்சுக்கலாம்.
ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஏன் கட் பண்ணி காமிக்கிறேன்னா டைமிங் நிறையா எடுக்குது வீடியோ. ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்த வந்து நான் ஏன் வந்து ஜர்தோசி வைக்கல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடம் நான் லீஃப் வைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு எவ்வளோ அளவுக்கு இந்த லீஃப் வருது அப்படிங்கிறத நான் பார்த்தே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து என்னால் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் ஏன்னா வந்து இந்த ஜர்தோசிக்கு மேலே எப்பயும் ஒர்க் பண்ணக்கூடாது. ஜர்தோசி நமக்கு அழகாக தெரியணும், அந்த பார்டர் லைன் அழகாக தெரியணும். ஸோ பாருங்கள், கம் இல்லைன்னா நல்லா கம் போட்டுட்டு வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்கள் பீகாக் வந்து அழகாக வரும். நம்ம ஜர்தோசி வச்சு பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து நம்மளுக்கு இடிச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம லைன் வந்து ஜர்தோசி மேலே வந்து வந்திருக்கும். இந்த 8K வந்து ஐ ஷேப் பார்த்திங்கன்னா நமக்கு ஜர்தோசி மேலே வந்திருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, அழகாக இது மேலே நான் ஜர்தோசியை அப்படியே அவுட்டர் லேயர் வந்து இது மேலே அப்படியே வச்சுருவேன். ஸோ நம்ம அடுத்தது அப்படியே கையோடு வச்சுட்டு போயிடலாம். இப்போ வந்து ஏன் வந்து ஜர்தோசியை நான் கடைசியாக வச்சேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வரைஞ்ச லைனுக்கு மேலே அந்த ஜர்தோசி வரல, அதை விட கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஐ ஷேப் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்த கரெக்டான ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அழகாக உள்ளார போயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரவுண்டு 3 mm இதுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்டு 3 mm எடுத்து நம்ம இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலர்ஸும் போகலாம். க்ரீன் கலர் கொடுக்குறனாலும் க்ரீன் கலர் கொடுக்கலாம். நான் கோல்டோட காம்பினேஷனும் வரணும்னு நான் கோல்டு கலரை செலக்ட் பண்ணி இப்போ 3 mm ரவுண்டு வந்து கோல்டில் தான் வச்சிட்ருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக இதே மாதிரி வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அகைன் க்ளூ போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ நான் இந்த க்ரீனையே எடுத்து நான் இப்படி வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஸோ நல்லா நெருக்கமாக வச்சுக்கோங்க. கேப் இல்லாத மாதிரி அழகாக நெருக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்த கண்ணுக்குமே நான் வச்சுட்டேன். கண்ணுக்கு வந்து ஒரு 3 mm ரவுண்ட் எடுத்து அழகாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம ஜம்கி வைக்கணும் இல்லையா? ஸோ கொண்டைக்கு மேலே ஜம்கியை வச்சிடலாம். ஸோ கொண்டைக்கு மேலே வந்துட்டு நம்ம இதே மாதிரி 2 ஜம்கி வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ 2 ஜம்கி வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலுக்கு மட்டும் நான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அழகாக உள்ளார போய் நின்றுக்கும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சுகர் பீட்ஸ் போட்டு முடிச்சிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மூக்குக்குமே வந்து உள்ளார வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக நான் கட் பண்ணி உள்ளார மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ உள்ளார மட்டும் இதை கொண்டு போய் ப்ளேஸாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணி உள்ளார வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இதை என்ன பண்ணணுன்னா, 1 டே ஃபுல்லாகவே ட்ரையாக விட்டுட்டு நாளைக்கு நான் கட் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒட்டி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நைட் ஃபுல்லாக உட்காந்து இப்போ இந்த பீகாக் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனி வந்து வீடியோஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா இதுவே ரொம்ப லேட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண போகிறேன். நார்மல் சிசர் வச்சு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். ஸோ நம்ம செய்கிறத விட இந்த கட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு நார்மல் சிசரில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸை கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டர் வச்சு, நம்ம நார்மலாக கட்டர் இருக்கும், அந்த கட்டர் வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்குங்க.
இந்த மாதிரி லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு சொல்லவா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஊதுபத்தி தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நல்லா வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜஸில் நீங்கள் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோனில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும், ஸ்டோன் எல்லாம் கருத்துரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி நீட்டாக இந்த ஷார்ப் எட்ஜஸை கொண்டு வந்துடுங்க. நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்டு, இந்த பீகாக் தலையில் குத்துனா நமக்கு கரெக்டாக நிற்குமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நிற்குங்க. நான் வந்து பர்சனலாக நிறைய இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்டோனில் இருந்து அதில் சீக்வன்ஸ் நம்ம வச்சுருக்கோம், எதுவுமே விழுந்ததே கிடையாதுங்க. நல்லா ஒரு 2-3 டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன், நல்லா இருந்திருக்குதுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப்பில் எடுத்து நம்ம B7000 நல்லா போட்டு ப்ளேஸ் பண்ணி நம்ம பீகாக்கை சென்டராக வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் என்கிட்ட இப்போ வந்து எந்த கிளிப்பும் இல்லை, அதனால் நான் வந்து அப்படியே விட்டுறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் அழிச்சு பிடிச்சிங்கனாவே போதும், சூப்பராகவே ரெடி ஆகிடும். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 48 ஹவர்ஸ் காய விட்டுருங்க. 2 டேஸ் முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நல்லா காய வச்சு கஸ்டமர்கிட்ட கொடுத்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைஃப் அதிகம். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.